இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள், டாக்டர்கள் வராங்க. அத்தி பூத்த மாதிரி சில IAS IPS அதிகாரிகள் வர முடியாது, ஆனால் இப்ப வர முடியுது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா, ஃபேன போடு அப்படின்னு கதறுவாங்க. இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறதை கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசினவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க. மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி. திமுகவும் சகோதரர் திருமாவும் பேசுற சமூக நீதி கோரிக்கை ஏத்து காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதை 50 விழுக்காடு என்பதை உயர்த்தும் சட்டம் திருத்தம் செய்யப்படும். SC ST OBC பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். SC ST OBC மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவை நீட்டுக்காக பறிகொடுத்தோமே, பல தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிரை பலி வாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. வகைத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்ய. என்ன பொய் தெரியுமா? பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவராம். இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு. பழனிசாமி அவர்களே, நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா? ஊருக்கு தெரியும். இந்த லட்சணத்துல வாய்ச்சவாடல் அவசியம் தானா? உங்க வாய்ச்சவாடல் எல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கங்க. அதிமுகவில் கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு. உண்மை என்ன? அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்கள. பழனிசாமி அவர்களே, நீங்க அதை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மறக்கல. முதல்ல சசிகலா, அப்புறம் தினகரன், அடுத்து பன்னீர்செல்வம். இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா?
அதே அம்மையார் சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி. திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் ரெக்கார்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துக்கே கொத்தடிமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது. நாகரிகம் கருதி ஓரளவுக்கு தான் சொல்றேன். நீதியரசர் குன்கா அவர்களின் தீர்ப்பை படிங்க. உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு இருக்காரு பழனிசாமி. வரலாறு தெரியாத ஞான சூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க. 1976 எமர்ஜென்சி எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் 1991 இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தோம் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க. இந்த வரலாறெல்லாம் தெரியாம எதையாவது உளறிட்டு இருக்கார் பழனிசாமி. கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க. அம்மையார் ஜெயலலிதா 2 முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதால பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். முதலமைச்சராகணும் நினைச்சா அம்மையார் சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சரானார். இப்ப என்ன நடக்குது? காலில் ஊர்ந்து கப்பங்கட்டுறன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த அம்மையார் சசிகலா கிட்டே வட்டி தகராறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் பழனிசாமி. என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.